ஏன்டா படிச்சு தொண்டை தண்ணி வத்த இந்த எம்எல்எம் மாதிரி ஸ்கீம்லாம் சேர்ந்து காசை போட்டு ஏமாந்துறதுன்னு சொன்னா எவன்டா கேட்குறீங்க? அவன் கிடைக்கும் இது நல்லா இருக்கு அப்படின்னு போய் சேர்ந்துட்டு இப்போ காசை போட்டு ஏமாந்துட்டு அழுக வேண்டியது. நாங்கள் எல்லாருமே வந்து பணம் கட்டி உள்ள சேர்ந்துட்டோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 540 ரூபா ஒரு 1000 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துருக்கோங்க. அதுக்கு மேலே நாங்கள் திருப்பியும் வந்து எக்ஸ்ட்ரா எங்களை வந்து ஆர்வப்படுத்தினாங்க. நாங்கள் வந்து இதை மூடிடுவோம், அடுத்த வருஷம் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், எல்லாருமே வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அப்போ நாங்கள் கஷ்டப்படுற குடும்பங்கிறனா நாங்கள் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்குங்கிற பேரில் நாங்கள் எல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே எல்லாருமே நாங்கள் போட்டுட்டோங்க. ஆனால் நாங்கள் போட்டதுலேருந்து 1 ரூபா கூட நாங்கள் எடுக்கவே இல்லைங்க. நாங்கள் எல்லாரும் கடன் வாங்கி தாலிச்சினெல்லாம் அடமான வச்சு அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு போட்டோம். ஆனால் அப்படியே ஏமாத்திட்டாங்க. எங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் 1 ரூபா கூட எடுக்கவே இல்லை. பார்க்கும்போது பரிதாபமாகவே வர மாட்டேங்குது, கடுப்பு தான் வருது. ஏன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா பரவாயில்ல. போலீஸும் சரி, நிறைய சமூக ஆர்வலர்களும் சரி, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, இதை பற்றி அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. 1 போட்டா 2, 2 போட்டா 4, 10 போட்டா 20 வரும்னு சொல்லுவாங்க. எவனும் நம்பி காசை போட்டுறாதேன்னு சொல்லத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே பேராசைப்பட்டு போட்டு இப்போ உட்காந்து கதற வேண்டிய இந்த சம்பவமும் கோயம்புத்தூர்ல தான் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியல, ஏமாத்திரம் பூரா கோயம்புத்தூர்ல தான் கடைபிடிக்கிறாங்க. அரசியலா இருந்தாலும் சரி, எம்எல்எம் கம்பெனியா இருந்தாலும் சரி. டேய் வேணே, அந்த மைவி 3 ஆர்ட்ஸ் என்ன ஆனாங்க, அது என்ன நியூஸை பாரு.